இது பார்ட் 5 FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ஸ்டெப் 12லேருந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸ்டெப் 12 வந்து காண்டாக்ட் டீடைல்ஸ். இதில் இம்பார்ட்டண்டாக ஃபில் பண்ண வேண்டியது மொபைல் நம்பர் வந்து இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் பர்சன் கேட்டிருப்பாங்க. அது பிரைமரி பர்சன் யாரோ இந்த பிஸ்னஸ்க்கு அவங்களோட நேம் கொடுங்க. ஸ்டெப் 13 வந்து இயர்ஸ் யூ வாண்ட் டு அப்ளை. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப நெக்ஸ்ட் இயர் வேணால் ரினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப் 14 வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஃபுட். அதில் வந்து கேட்டகரி வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. சப் கேட்டகரி வந்து பிரெட் அண்ட் ஆர்டினரி பேக். கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரர். ப்ராடக்ட் வந்து பிரெட் அண்ட் பிரெட் டைப். இது எல்லாமே வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எது ரிலேட்டாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஹோம் பேக்கரிங்கிறது என்னோட பிஸ்னஸ் வச்சு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப் 15 வந்து ஃபுட் சேஃப்டி மித்ரா டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையான்னு. ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து அது தேவைப்படாது, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டெப் 16 வந்து அதர் டீடைல்ஸ். இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு அதில் கேட்டிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்னா இன்னையிலேருந்து 1 or 2 months அப்புறம் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி டேட்டு கொடுக்கணும். இல்லைனா நம்ம வந்து லைசன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அது சேஃப் கிடையாது. ஸோ இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ஆன்லைன்லனா அதுலேருந்து 1 or 2 months தள்ளி டேட் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 17 வந்து வாட்டர் சப்ளை பற்றி கேட்டிருப்பாங்க. ப்ரைவேட்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் ஹோம் பேக்கிங் பண்ணுற நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் தான் ஆப்வியஸாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரைவேட்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 18 வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றி கேட்டிருப்பாங்க. எஸ்னு கொடுத்துட்டு சாங்ஷன் எலக்ட்ரிக் லோட் வந்து 300 வாட் போட்டுக்கோங்க. ஆர் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வாட் அப்படின்னா அந்த வாட் போட்டுக்கோங்க. ஸ்டெப் 19 வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து ப்ரொசீட்னு இருக்கும். அது ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இதில் உள்ளது உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இல்லாதவங்க FSSAIன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் போரா பேக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேக்கராக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ரீலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.